பக்கத்தை அச்சை கேட்டு வாங்குங்கள். 7 படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடித்து விட்டேன், ஒரு படத்திலாவது நண்பனாக நடிக்க வேண்டும் என்றுதான் கூலியில் நடித்தேன் என கூறியிருக்கிறார் நடிகர் சத்யராஜ். ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக உள்ள கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பல வருடங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் சத்யராஜ் கூட்டணியில் இத்திரைப்படம் உருவாகி இருக்கிறது. அப்போது பேசிய சத்யராஜ், ஒரு நடிகர் சூப்பர் நடிகராக இருந்தால்தான் 50 ஆண்டுகளாக அவரால் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் என்பதை என ரஜினிகாந்தை பற்றி பெருமிதமாக குறிப்பிட்டார். பின்னர் கூலி படத்தில் நடித்ததற்கான காரணத்தை குறிப்பிட்ட சத்யராஜ், ரஜினியுடன் 7 படங்களில் வில்லனாக நடித்து விட்டேன், ஒரு படத்திலாவது நண்பனாக நடிக்க வேண்டாமா, அதற்காகத்தான் கூலி படத்தில் நடித்தேன் எனவும் கூறினார். நான் எனது சினிமா வாழ்க்கையில் கதை கேட்காமல் நடிக்க ஒத்துக்கொண்ட ஒரே படம் கூலிதான் என பெருமிதமாக பேசியிருக்கிறார் நடிகர் அமீர் கான். கூலி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் அமீர் கான், தனது சினிமா வாழ்க்கையில் இதுவரை ஒரு படத்திற்கு கூட கதை கேட்காமல் ஒத்துக்கொண்டதில்லை எனவும், கூலி படத்தின் கதையையே கேட்காமல் ஒத்துக்கொண்டதற்கு ரஜினிகாந்த் மட்டும்தான் காரணம் எனவும் உணர்ச்சி பொங்க பேசினார். அப்போது அரங்கத்தில் இருந்த ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். பக்கத்தை அச்சை கேட்டு வாங்குங்கள்.